Hi friends, my name is Sendil. Welcome to our channel English Space ஆசையா. இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான கண்டென்ட் தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். சூப்பரான டாபிக் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நிறைய பேருக்கும் இது வரைக்கும் அது குழப்பி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டாபிக். பட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா அந்த குழப்பம் எல்லாம் போயிடும். ஓகே, ஸோ அது என்ன வேர்ட்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம், என்ன டாபிக் பார்க்க போறோங்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. Okay, so today I'm going to talk about two important English words. Okay, ரெண்டு இம்பார்ட்டன்டான இங்கிலீஷ் வேர்ட்ஸை பத்தி நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா lend, okay, and another word is borrow. Okay, so what is the difference between these two words in English? Okay, so lendனா என்ன, borrowனா என்ன? ஓகே, ஸோ இதை பற்றி தான் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நல்லா கவனிங்க. ஓகே, நல்லா லிசன் பண்ணுங்க, நீங்களே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, லெட்ஸ் see the difference between lend and borrow. Let's see the difference. Okay, so lend and borrow, these two words are commonly used words in English. ஓகே, பொதுவாக நம்ம இங்கிலீஷில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். சோ lend அப்படின்னா என்ன அர்த்தம்னா to give something to someone. ஒரு பொருளை நீங்க ஒருத்தருக்கு கொடுக்கிறது. ஓகே, தமிழ்ல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கடன் கொடுத்தல். ஓகே, சோ நான் பிராக்கெட்ல எழுதிடுறேன், கடன் கொடுத்தல். ஓகே, கடன் கொடுக்கிறது, உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருளை இன்னொருத்தர்கிட்ட நீங்க கொடுக்கிறது. ஓகே, சம்திங் டு சம்ஒன். இதை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ஏன்னா இங்கிலீஷ்ல அப்பதான் உங்களுக்கு சென்டென்ஸ் உருவாக்கும் போது ஈஸியா இருக்கும். சம்திங் டு சம்ஒன். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வில் லெண்ட் யூ மை கார். ஐ வில் லெண்ட். லெண்ட்னா என்ன அர்த்தம்? கடன் கொடுக்கிறது. லெண்ட் அண்ட் பாரோ இந்த ரெண்டுமே வினை சொற்கள், வெர்பு தான். ஓகேவா? சோ லெண்ட்னா என்ன மீனிங்? கடன் கொடுத்தல். சம்திங் டு சம்ஒன், ஒரு பொருளை இன்னொருத்தருக்கு கொடுக்கிறது. ஐ வில் லெண்ட் யூ. ஐ வில் லெண்ட்னா நான் கடன் கொடுப்பேன். எதை கொடுக்க போறீங்க? ஐ வில் லெண்ட் யூ மை கார். சோ இந்த இடத்துல ஐ வில் லெண்ட் யூ, நான் உனக்கு கடனாக கொடுப்பேன். எதை? என்னுடைய காரை. புரிஞ்சுட்டீங்களா? கார் யாருது? இட்ஸ் மைன். அது என்னோட காரு. என்னோட காரை நான் உனக்கு கடனா கொடுப்பேன். ஐ வில் லெண்ட் யூ மை கார். ஐ வில் லெண்ட் யூ மை புக். என்னோட புக்கை நான் உனக்கு கடனா கொடுக்குறேன். ஐ வில் லெண்ட் யூ மை மார்க்கர். நான் என்னோட மார்க்கரை உனக்கு கடனா கொடுக்குறேன். ஒன் மோர் எக்ஸாம்பிள், ஐ வில் லெண்ட் யூ மை மணி. ஐ வில் லெண்ட் யூ சம் மணி. நான் கொஞ்சம் பணத்தை உனக்கு கடனா கொடுக்குறேன். பட் இது கடனா கொடுக்கறது தான், திரும்ப அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொருளை திரும்ப உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. அந்த இடத்துல தான் நம்ம லெண்ட் யூஸ் பண்ணணும். நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இங்க பாருங்க, லெண்ட்னா என்னது? கடன் கொடுத்தல். ஸோ இந்த இடத்துல நீங்க நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது, சென்டென்ஸ்ல ரெண்டு விஷயம் கண்டிப்பா இருக்கணும். ஸோ ஒரு விஷயத்த நீங்க ஒருத்தர் கொடுப்பீங்க, சம்திங் சம்திங் டு சம்ஒன். காருங்கிறது சம்திங், ஒரு பொருள். அதை நீங்க இன்னொருத்தருக்கு கொடுக்குறீங்க. ஐ வில் லெண்ட் யூ மை கார். நான் என்னோட காரை உனக்கு கடனா கொடுப்பேன். பட் யூ ஹாவ் டு ரிட்டர்ன் மை கார் இன் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். ஓகே, கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க திரும்ப கொடுத்துடணும் காரை. ரைட், கடன் கொடுத்தல். ஓகே, தென் பாரோ. பாரோ அப்படின்னா ஒண்ணும் கிடையாதுங்க. சோ ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம பொருளை எடுத்துக்கிறது, கடன் வாங்குதல் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். தமிழ்ல கடன் வாங்குதல். ஓகே, வாங்குதல். ஓகே, சோ இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா டு டேக் சம்திங் ஃப்ரம் சம்ஒன். ஒரு பொருளை ஒருத்தர் இருந்து எடுத்துக்கிறது. ஓகே, ஒரு பொருளை நீங்க ஒருத்தர் கொடுத்தீங்கன்னா லெண்டிங், அது பேர் கடன் கொடுக்கிறது. ஓகே, அவங்க காரை கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அந்த காரை நீங்க வாங்குறீங்க பாத்தீங்களா? சம்திங் ஃப்ரம் சம்ஒன், அவங்க கிட்ட இருந்து அந்த காரை எடுத்துக்கிறது, கடனா வாங்குறது. அதுக்கு பேரு தான் பாரோ. ஓகே, அப்ப பாரோனா என்னது? கடன் வாங்குதல்.
ஓகே, சோ இந்த சென்டென்ஸ் வந்து கடன் கொடுக்கிறது, இது வாங்குறது. இங்க பாருங்க சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னு. I will borrow your car. I will borrow your car. நான் வந்து உன்னோட காரை கடனாக பெறுகிறேன், கடனாக வாங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம். சோ borrow அப்படின்னா வாங்குறது. எதை? யுவர் கார், உன்னோட காரை. I will borrow your car from you. இதை கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஓகே, from you. சோ நான் வந்து உன்கிட்ட இருந்து, உன்னிடம் இருந்து உன்னோட காரை நான் கடனாக வாங்குகிறேன், கடனாக பெறுகிறேன் அப்படின்னு அர்த்தம். சிம்பிளா இருக்கா? சோ திஸ் இஸ் த பேசிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் lend அண்ட் borrow. எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஈஸியா இருக்கா? சோ இது நான் உங்களுக்கு வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்க போறேன், அவ்வளவுதான். சோ அதுக்கு முன்னாடி ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் the tense, I mean the verb format. ஓகேவா? இங்க பாருங்க. சோ lend அப்படிங்கிறது present form. ஓகே, சோ lend ஓட past form என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா lent. ஓகே, lent. இந்த டி வந்து மாறிடும். இங்க பாருங்க, LENT, lent அப்படின்னா வந்து பாஸ்ட்ல யூஸ் பண்ணணும். சோ இங்க பாருங்க, I will lend you my car அப்படின்னு இருக்கு. நான் என்னோட காரை கடனாக கொடுப்பேன் அப்படின்னு இருக்கு. இது வந்து present. இதே இது நான் என்னோட காரை கடனாக கொடுத்தேன் பாஸ்ட்ல சொல்றதுக்கு நம்ம இந்த lent யூஸ் பண்ணுவோம். ஓகே, சோ அதே மாதிரி borrow அப்படின்னு இருக்கு. இது வந்து present form. இதோட past form என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா borrowed. ed மட்டும் சேர்க்கணும். So this is irregular verb, this is regular verb. Okay, that's it. So irregular verb என்னன்னா ஒண்ணும் இல்ல, ஸ்பெல்லிங்கே மாறும். So regular verb அப்படின்னா அதோட இந்த ed சேர்ப்போம், அவ்வளவுதான். சிம்பிளா இருக்கா? Is it easy to understand? Okay, so now I am going to give you some more examples. You have to answer for my questions. Are you ready? Ready இருக்கீங்களா? I have written 2 sentences here. Okay, நான் 2 sentences எழுதி போட்டிருக்கேன். So இதுல வந்து எங்க borrow வரும், எங்க lend வரும் அப்படிங்கறது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். சென்டென்ஸை வாசிச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இங்க பாருங்க, could you blank me your pen? Okay, could you blank me your pen? ஓகே, சோ உன்னோட பேனாவை நீ எனக்கு கடனா கொடுக்க முடியுமா? சோ இதுதான் வந்து something. சோ இது வந்து someone. ஒரு விஷயத்த இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க. சோ இதுக்கு என்ன வரும்? நானே ஆன்சர் பண்ணிட்டேன். lend வருமா, borrow வருமா? வெரி குட். could you lend me your pen? சோ lend அப்படின்னா கடனாக கொடுக்க முடியுமா? could you lend me some money? எனக்கு கொஞ்சம் பணம் வந்து கடனாக கொடுக்க முடியுமா? and then could you lend me your English book? உங்களோட இங்கிலீஷ் புக்கை எனக்கு கடனாக கொடுக்க முடியுமா? புரிஞ்சுட்டீங்களா? சோ கடனாக கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, சோ இப்போ வந்து lendனா என்ன தெரிஞ்சுட்டீங்க. நெக்ஸ்ட் இங்க என்ன வரும்? may I blank your pen? ஓகே, சோ may I blank your pen? நான் உன்னோட பேனாவை கடனாக வாங்க முடியுமா? ஓகே, இங்க பாருங்களேன், இந்த இடத்துல வந்து நீங்க யாருக்கு கொடுக்க வேணுமோ அவங்கள போட்டுருப்போம் மீ அப்படின்னு. இங்க வந்து அது தேவையில்லை. ஓகே, சோ மே ஐ, உன் பேனாவை நான் கடனாக வாங்க முடியுமா? மே ஐ borrow your pen? ஓகே, சோ மே ஐ borrow your pen? உன்னோட பேனாவை நான் கடனா வாங்க முடியுமா? மே ஐ borrow some money? சோ மே ஐ borrow your book? உன்னோட புக்கை வந்து நான் கடனாக வாங்க முடியுமா? ஓகே, சோ மே ஐ borrow your pencil? நான் உன்னோட பென்சிலை வந்து கடனாக வாங்க முடியுமா? தட்ஸ் இட். ஓகே, புரிஞ்சுட்டீங்களா? சோ இது வந்து கடன் கொடுக்கிறது, இது வந்து கடன் வாங்குறது, அது மட்டும்தான் வித்தியாசம். So now I'm going to give you few more example sentences, okay, to understand this concept easily. Okay friends, இங்க பாருங்க, நான் 2 sentences எழுதி போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, lend அப்படிங்கிறது present form, இதோட past form வந்து lent. ஓகே, இது வந்து கடன் கொடுக்கிறேன் அல்லது கடன் கொடுப்பேன். இது வந்து கடன் கொடுத்தேன், past யூஸ் பண்ணுவோம். சோ borrow அப்படிங்கிறது present, borrowed அப்படிங்கிறது past. ஓகே, borrow அப்படின்னா கடன் வாங்குகிறேன், borrowed அப்படின்னா கடன் வாங்கினேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இங்க பாருங்க, நான் அவனுக்கு என்னுடைய புத்தகத்தை கடனாக கொடுப்பேன். சோ என்னோட புக்கை நான் அவனுக்கு கடனா கொடுப்பேன் அப்படின்னு சொல்றீங்க. சோ ஐ வில் blank him my book. சோ அதுல என்ன வரும்? கடனாக கொடுப்பேன் அப்படின்ட்டு இருக்கு. அப்ப என்ன போடுவீங்க? lend. சோ இனிமேதான் பண்ண போறீங்க. அப்ப நம்ம வந்து lend யூஸ் பண்ணாலே போதும்.
நெக்ஸ்ட், நான் அவனுடைய புத்தகத்தை கடன் வாங்குவேன். நான் அவன்கிட்ட புத்தகத்தை கடனா வாங்குவேன். ஸோ ஐ வில் பிளாங்க்ல என்ன வரும்? ஆன்சர் பண்ணுங்க. borrow his book. borrow. That's it. I will borrow his book. நான் வந்து அவனோட புத்தகத்தை கடனாக வாங்குவேன். from him, அவங்கிட்ட இருந்து. That's it. ஈஸியா இருக்கா? ஓகே, ஸோ இன்னும் இதே மாதிரி ஒரு 2 சென்டென்சஸ் கொடுக்குறேன், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. நான் கொஞ்சம் பணம் அவளுக்கு கடனாக கொடுத்தேன். நான் அவனிடமிருந்து கொஞ்சம் பணத்தை கடனாக வாங்கினேன் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? சும்மா 2 சென்டென்ஸ் எழுதி போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து எப்படி சொல்லுவீங்க அப்படிங்கறத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நான் கொஞ்சம் பணம் அவளுக்கு கடனாக கொடுத்தேன் அப்படின்னு இருக்கு. ஸோ எது சப்ஜெக்டிங்க? நான், அதுக்கு இங்கிலீஷ்ல ஐ. அடுத்து வெறுப்பு என்னது? கடனாக கொடுத்தேன். முடிஞ்சிருச்சு, கொடுத்துட்டீங்க, பாஸ்ட். அப்ப என்ன வரும்? லென்ட். ஐ லென்ட். எதை கொடுத்தீங்க? கொஞ்சம் பணம். அதுக்கு முன்னாடி யாரு கொடுத்தீங்க? அவளுக்கு. ஸோ ஐ லென்ட் ஹெர் சம் மணி. தட்ஸ் இட். ஐ லென்ட் ஹெர் சம் மணி. நான் அவளுக்கு கொஞ்சம் பணத்தை கடனா கொடுத்தேன். நெக்ஸ்ட், நான் அவனிடமிருந்து கொஞ்சம் பணத்தை கடனாக வாங்கினேன். நான் அவங்கிட்ட இருந்து கொஞ்சம் பணம் கடனா வாங்கினேன், எடுத்துக்கிட்டேன் அவங்ககிட்ட இருந்து அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ எதை எப்படி சொல்லுவீங்க? ஸோ சப்ஜெக்ட் என்னது? நான். ஓகே, கடன் வாங்கினேன் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவீங்க? பாஸ்ட் தான், ஆல்ரெடி வாங்கிட்டீங்க. அப்ப borrowed. I borrowed. ஓகே, சோ எதை வாங்குனீங்க? கொஞ்சம் பணத்தை. I borrowed some money. யார்கிட்ட இருந்து? அவனிடம் இருந்து. from him. That's it. borrow, lent. I lent her some money. கடனா கொடுத்தேன். I borrowed some money from him. கடன் வாங்கினேன். That's it. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு சில சென்டென்சஸ் கொடுப்பேன். அதுல வந்து எங்க லெண்ட் வரும், எங்க borrow வரும்னு you have to find it out. ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. இப்போ வந்து ஒரு சின்ன டெஸ்ட் உங்களுக்கு. ஓகே, ஒரு குவிஸ் மாதிரி தான் இது. ஸோ இந்த இடத்துல வந்து எங்க லெண்ட் வரும், எங்க borrow வரும் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி லெண்ட், borrowed இந்த வார்த்தைகளும் வரலாம். ஸோ லெண்ட் அப்படின்னா வந்து பாஸ்ட் ஃபார்முக்கு பயன்படுத்தணும். ஓகே, ஐ லெண்ட், நான் கடனாக கொடுத்தேன், பாஸ்ட்ல சொல்றதுக்கு. ஓகே, ஸோ borrowed அப்படின்னா நான் கடனாக பெற்றேன், கடன் வாங்கினேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? borrowed பாஸ்ட் சிச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ 1 by 1 நீங்களும் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. நான் ஒவ்வொரு லைனா சொல்லி அதுக்கு மீனிங் சொல்லி ஆன்சர் பண்ணிட்டே வருங்க. நீங்களும் என் கூட சேர்ந்து ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. ஓகே, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் இல்லையா? இங்க பாருங்க. ஐ நெவர் blank money to anyone. ஐ நெவர் அப்படின்னா நான் எப்பவுமே மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். நெவர்னா பண்ண மாட்டேன்னு அர்த்தம். ஓகே, ஐ நெவர் lend money to anyone அப்படின்னு வருமா? இல்ல ஐ நெவர் borrow money to anyone அப்படின்னு வருமா? ஸோ இன்னொரு விஷயம் நல்லா வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டூ அப்படின்னு வந்தாலே மோஸ்ட்லி, அதாவது வந்து இந்த வெர்புக்கு அப்புறமா இருக்கக்கூடிய வார்த்தை டூன்னு வந்துச்சுன்னா இந்த இடத்துல மோஸ்ட்லி லெண்ட் தான் வரும். இதுக்கு என்ன அர்த்தம்? ஐ நெவர் லெண்ட் மணி டு எனிஒன். நான் யாருக்கும் கடன் கொடுக்கவே மாட்டேன். ஐ நெவர் லெண்ட் மணி டு எனிஒன். ஓகே, ஸோ நான் யாருக்கும் கடன் கொடுக்க மாட்டேன். நெக்ஸ்ட், ஹி இஸ் ஆல்வேஸ் ட்ரைங். அவன் எப்பவுமே ட்ரை பண்ணிட்டே இருக்கான். டு பிளாங்க் மணி ஃப்ரம் பீப்புள். ஃப்ரம் வந்துட்டாலே மோஸ்ட்லி வந்து நமக்கு borrow தான் வரும். ஏன் தெரியுமா? ஸோ ஷி இஸ் ஆல்வேஸ் ட்ரைங். அவன் எப்பவுமே ட்ரை பண்ணிட்டே இருக்கான். எதுக்கு? டு பிளாங்க் மணி ஃப்ரம் பீப்புள். ஸோ மக்கள் கிட்ட இருந்து அவன் பணத்தை கடன் வாங்குறதுலயே அவன் ட்ரை பண்ணிட்டே இருக்கான். அதே குறிக்கோளா வச்சிருக்கான். அப்ப கடன் வாங்குறதுக்கு என்னது? borrow. ஸோ ட்ரைங் டு borrow. borrow money from people. Next, can you blank me some money? So can you blank me some money? நீ எனக்கு கொஞ்சம் பணம் கடனா கொடுக்க முடியுமா? Can you? Very good. நிறைய பேர் சூப்பரா போடுறீங்களே. Can you lend me some money? Next, he will blank me his book. He will blank. அவன் வந்து அவனோட புத்தகத்தை எனக்கு கடனாக கொடுப்பான். ஓகே, அப்ப என்ன போடுவீங்க? He will lend me
அவன் தான் கொடுக்க போறான் உங்களுக்கு, நீங்க அவன்கிட்ட இருந்து வாங்கினாதான் பாரோ, ஓகேவா? அவன் தான் கொடுக்க போறான் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ he will lend me, அவன் எனக்கு கொடுக்க போறான் அவனோட புத்தகத்தை கடனா. he will lend me his book, so but I have to return the book. ஸோ நான் வந்து அந்த புக்கை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவேன் படிச்சுட்டு, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், can I blank some money from you? can I lend some money from you ன்னு சொல்லுவீங்களா? உங்ககிட்ட இருந்து பணம் நான் கொஞ்சம் கடனா வாங்க முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க, ஓகேவா? கடன் வாங்க முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க. ஸோ இதுக்கு வந்து லெண்ட் வருமா இல்ல பாரோ வருமா? ஃப்ரம் வேற வந்திருக்கு, அப்ப என்ன வரும்? can I borrow some money from you? next, she blank my book yesterday. ஸோ நேற்று அப்படின்னு வந்திருக்கு பாஸ்ட், ஓகேவா? முடிஞ்ச விஷயம், அப்போ வந்து நம்ம பாஸ்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ she lent my book அப்படின்னு வருமா, she borrowed my bookனு வருமா? ஸோ இங்க மை புக் தான் இருக்கு, யாருக்கு அதெல்லாம் மென்ஷன் பண்ணவே இல்லை. அவள் கடனாக வாங்கினாள், அவள் என்னுடைய புத்தகத்தை கடன் வாங்கினாள், அப்ப என்ன சொல்வீங்க? she borrowed my book. ஓகே, எஸ்டர்டேன்னு வந்ததுனால இங்க பாஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்றோம். she borrowed my book yesterday. next, Ram blank my bike yesterday. ராமோ என்னோட பைக்கை கடன் வாங்கினா. ஏன்னா அவன் எனக்கு, ஐ மீன் ராம் இங்க மை பைக்னு இருக்கு, ஸோ நம்ம பைக்கே நம்ம கடனா கொடுக்க முடியாது இல்லையா, வாங்கத்தான் முடியும். ஸோ ராம் அப்படிங்கிறவன் வந்து என்னோட பைக்கை கடனா வாங்கினா நேத்து, அப்ப எப்படி சொல்வீங்க? ராம் borrowed my bike. ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு பெரிய அட்வான்ஸ்ட் இங்கிலீஷா இருக்கும், பட் ஒண்ணுமே இல்லை, புரிஞ்சு கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி, ஓகேவா? நெக்ஸ்ட், ஓகே, ஐ blank ராம், இந்த இடத்துல பென்னு போட்டிருந்தேன், நீங்க பென்னு நினைச்சிட்டாலும் சரி. ஸோ எங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் இங்க மை பைக்னு மாத்திருக்கேன், ஓகேவா? ஸோ ஐ blank ராம், நான் ராமுக்கு கொடுத்தேன் என்னோட பைக்கை நேத்து. ஓகே, கொடுக்கறதுக்கு என்ன சொல்லுவீங்க? லென்ட். ஸோ எஸ்டர்டே வந்திருக்கு, அப்போ நம்ம பாஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்றோம். ஸோ ஐ லென்ட், இந்த டீ போடணும், ஓகேவா? ஐ லென்ட் ராம், நான் ராம்க்கு கடனா கொடுத்தேன் மை பைக், என்னோட பைக்கை எஸ்டர்டேனா நேத்து. தட்ஸ் இட். ஸோ ஈஸியா இருந்ததா? இவ்வளவுதாங்க இங்கிலீஷ். ஸோ ஒரு கஷ்டமா இருக்கக்கூடிய விஷயத்த கூட நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ஈஸியா தான் இருக்கும், ஓகேவா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? சிம்பிளா இருந்ததா? எப்படி இருந்தது இந்த வீடியோ? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, ஓகே? ஸோ இப்போ உங்களுக்கான ஈஸியான ஹோம்ஒர்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, ஒரு சின்ன சென்டென்ஸ் எழுதி போட்டிருக்கேன். கேன் யூ blank me your camera? ஸோ உன்னோட கேமராவை எனக்கு கொஞ்சம் கடனா கொடுக்க முடியுமா அப்படின்னு தான் இதுக்கு அர்த்தம் இல்லையா? ஸோ யுவர் கேமரா சம்திங், மீனா சம் ஒன். ஓகே, கேமராவை எனக்கு என்ன வரும்? ஓகே, ஸோ உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, ஓகே? அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது இவ்வளவுதான். ஸோ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், பட் தெரிஞ்சுக்கிறத வச்சு நம்ம இங்கிலீஷ் பேச ட்ரை பண்ணணும். தட்ஸ் இட், ஓகே? ஸோ நிச்சயமா உங்களால இங்கிலீஷ் பேச முடியும். உங்க ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.